ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் ஸ்ரீ விலாக். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க என்னென்னு பார்ப்போம். இந்த வெதருக்கு நல்ல இதமான நல்ல காரஞ்சாரமான சுள்ளுன்னு சுருக்குன்னு இருக்கக்கூடிய கார மீன் கார மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த கார மீன் வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த குழம்பு வந்து இந்த வெதருக்கு வந்து சாப்பிட்டோம்னா, இந்த குழம்பு வச்சு கார மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா கோல்டுலாம் பிடிக்காது. அந்த உடம்புக்கும் ரொம்ப நல்லது, தொண்டைக்கு ரொம்ப நல்லது இந்த குழம்பு. இந்த குழம்பு நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் ஸ்டவ்வில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கணும். நீங்கள் சட்டியில் மண் சட்டியில் கூட வச்சுக்கலாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். மண் சட்டியில் வைக்கிறது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து என்கிட்ட மண் சட்டி இல்லைன்றனால சில்வர் பாத்திரம் வச்சுருக்கேன். அந்த பாத்திரம் வந்து சூடானதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஒரு 50 ml நல்லெண்ணெய் எடுத்து ஊற்றி லைட்டாக எண்ணெய் சூடானதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், ஜீரகம் 3 எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் தாளிப்பு வடகமும் வச்சுருக்கேன். இது நம்ம ஃபஸ்ட்டு போட்டு லைட்டாக பொரிய விட்டுட்டு அப்புறம் வந்து நம்ம வடகம் போட்டு தாளித்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். மீன் குழம்பு நான் நல்லா ஏற்கனவே வச்சு சாப்பிட்டு அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் இப்போது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த வெந்தயம், ஜீரகம், கடுகுலாம் லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் தாளிப்பு வடகம் போட்டு லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் பூண்டும் மிளகும் நல்லா ஒரு முழு பூண்டு பெரிய சைஸ் பூண்டாக எடுத்து உரிச்சிட்டு அதோட கூட ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு அது நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக பல்ஸ் கொடுத்து அரைச்சிக்கிட்டேன். ஒன்றும் பாதியமாக தட்டிக்கிட்டேன். அப்படி இல்லை நீங்கள் வந்து அந்த இடிக்கிற கல் இருந்தாலும் இல்லை அம்மி இருந்தாலும் அதில் ஒன்றும் பாதியமாக லைட்டாக தட்டிக்கணும். மிளகும் பூண்டும் தட்டிக்கணும். தட்டி வச்சா பூண்டும் மிளகும் போட்டுட்டு அதோட கூட கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு கருவேப்பிலை வந்து கிள்ளி போட்டிருக்கேன். நல்லா வாசனையாக இருக்கும். கருவேப்பிலை வந்து கிள்ளி போட்டோம்னா வாசனையாக இருக்கும். அது லைட்டாக வாசனை வர அளவுக்கு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து உரித்து கழுவிட்டு வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் எடுத்து கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். 2 வெங்காயமும் போட்டோம்னா குழம்பு நல்லா செம்ம வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் 2 வெங்காயமும் போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன், சின்ன வெங்காயமும் போட்டிருக்கேன். வெங்காயம் வந்து நல்லா லைட்டாக கொஞ்சம் வதங்கி வரட்டும். அதோட கூட கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு வதக்கிக்கலாம். மஞ்சள் தூள் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கணும். நான் வந்து ஒரு 4 தக்காளி மிக்ஸி ஜாரில் போட்டு அப்படியே ஒன்றும் பாதியமாக தான், ஒன்றும் பாதியமாக ரொம்ப ஒன்றும் பாதியமாக இல்லை, கொஞ்சம் நைஸாகவும் கொஞ்சம் ஒன்றும் பாதியமாகவும் இருக்கும், அரைச்சி வச்சுருக்கேன் மிக்ஸி ஜாரில் போட்டு. அந்த தக்காளி வந்து நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு தக்காளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். அதோட கூட இந்த குழம்புக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய லெமன் சைஸு புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கிறேன். நம்ம புளி எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம உப்பு, காரம் எல்லாம் சேர்த்துக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு சூப்பராக வதக்கிட்டேன் பாருங்கள். இப்போ அதோட கூட குழம்பு மிளகாத்தூள் போட்டு வதக்கிக்கலாம். நான் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய லெமன் சைஸுக்கு புளி எடுத்ததுக்கு அந்த அளவுக்கு ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டு அதிலே நல்லா வதக்கிக்கலாம். அந்த மிளகாத்தூள் பச்சை வாசனையும் போகும். குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம எண்ணெயிலே போட்டு வதக்காது நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெயிலே போட்டு மிளகாத்தூள் போட்டு வதக்கிட்டோம்னா சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. அப்படியே லைட்டாக மூடி வதக்கிக்கலாம். சூப்பராக எந்த அளவுக்கு வதங்கியிருக்கு பாருங்கள். இப்போது புளி கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். புளியை ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். புளி வந்து கொஞ்சம் கட்டியாக தான் கரைச்சி ஊற்றியிருக்கேன். நமக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ கொஞ்சம் தண்ணி ஊற்றி மேலே தட்டு போட்டு மூடி கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும் குழம்பு. சூப்பராக கொதித்து வந்துடுச்சு பாருங்கள். இந்த குழம்பு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக, ரொம்ப தண்ணியானா ரொம்ப நீர்க்க இல்லை, கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் கார மீன் குழம்புலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நமக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கார மீன் எடுத்து கழுவிட்டு வச்சுருக்கேன். அது தலையெல்லாம் கிள்ளிட்டு கழுவிட்டு வச்சுருக்கேன். குழம்பு கொதித்ததுக்கப்புறம் கார மீன் போட்டுடலாம். கார மீன் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதோடு இந்த பூண்டு மிளகுலாம் போட்டு வைக்கிறோம் இல்லைங்களா, அது தொண்டைக்கு ரொம்ப நல்லது. இந்த
இந்த வெதர் இந்த பனி சீசனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கார மீன் குழம்பு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பராக மீன் போட்டு ஒரு 2 நிமிஷம் தான், மீன் போட்டு ஒரு 2 நிமிஷம் தான் கொதிக்க வைக்கணும். அதுக்கு மேலே வச்சோம்னா மீன் உடஞ்சிரும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து கழுவிட்டு கிள்ளி போட்டுடணும். சூப்பரான கார மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. லைட்டாக நம்ம தட்டு போட்டு மூடிடணும் உடனே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.